அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 15ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறதே மிக சிறப்பு வாய்ந்த நாள் தான். பொதுவாக இந்த நாளில் பணம் சேர்வதற்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள்லேயே இந்த வைகாசி 1 வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண ஆசி இருந்தாலே நம்முடைய ஆடம்பரமான வாழ்வுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இன்றைக்கி சுக்கிரனுக்குரிய 6ங்கிற எண் இந்த மே மாதத்தினுடைய 15ன்னு வரக்கூடிய 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது. இதுவும் வைகாசி 1 அன்னைக்கே வந்திருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலமும் உண்டு. ஆன்மீக ரீதியாக இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 5 எண்ணுக்கான சேர்க்கை, 3 எண்ணுக்கான சேர்க்கை, 517 அப்படிங்கிற கிரீன் தாராவுக்கு உரிய சேர்க்கை, 369ங்கிற கேட்டது கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பருக்கு உண்டான சேர்க்கை, இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த 2 நாட்களாக ஒரு 4-5 வீடியோக்கு மேலேயே போட்டிருக்குறேங்க. அதில் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கும்போது நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவில் தடை எதுவும் இருக்காது. அதே போல் கையில் இன்றைக்கி ஒன்று எழுத சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேனா இருந்துட்டால் போதும், ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது 5 ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதுவும் இன்று வரக்கூடிய அந்த பணவசிய நேரத்தில் அந்த பரிகாரத்தை செஞ்சோங்கும் போது அபரிமிதமான செல்வம் நமக்கு சேரும். அதே போல் ஏலக்காயை வச்சு ஒரு பணவசிய பரிகாரம் சொல்லியிருந்தேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரணமாக செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் உடனே ரிசல்ட் தரக்கூடியது. அதுக்காக தான் இதை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இவை தவிர நான் 4-5 வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் பார்த்து உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதில் ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க. ஏன்னா தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், நம்ம பணம் சேர்வதற்காக ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கு உண்டான அற்புதமான பரிகாரம் தான். இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எனக்கு பணம் வேணும், எனக்கு சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இதை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று இரவு வரக்கூடிய 8 to 9 குருவாரை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். மேலும் இன்றைக்கி குருவிற்குரிய அந்த 3ங்கிற எண்ணுக்குண்டான சேர்க்கையும் இருக்கிறதுனால குருவாரை நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சே தீரும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளேயே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அந்த டைமில் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருப்போம், செய்ய முடியாதுங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற பரிகாரத்தை செய்யலாம். இல்லைன்னா இதே பரிகாரத்தை இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது சிறப்பு. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு 3 1 ரூபாய் நாணயம் தேவைப்படுது. இந்த ஒவ்வொரு ரூபாய் நாணயமுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. மேலும் 3ங்கிற எண் குருவுக்குரியது. அதனால தான் 3 தனி 1 ரூபாய் நம்ம எடுத்துக்கிறோம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது, இந்த காசில் எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தேவைப்படுது. ஒருவேளை க்ரீன் கலரில் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்திக்கிறது சிறப்பு. 2 கலரில் ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளையும் எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த 1 ரூபாய் நாணயத்தில் 1ன்னு போட்டிருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதை பயன்படுத்துவதன் மூலமாக மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது. அதுக்காக தான் 3 1 ரூபாயிலையுமே இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க. இதனுடைய மறுபுறம்
புறம் திருப்பி குரு பகவானுக்கு உரிய சிம்பிள்னு காலையிலேருந்து ஒரு சிம்பிளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும். 2 போட்டு பக்கத்தில் 1 போட்டிங்க அப்படின்னாவே அதுதான் வந்து குரு பகவானுக்கு உரிய சிம்பிள். என்ன இந்த 2 அப்படிங்கிறதுக்கு மேலேயே வந்து இந்த 1 இருக்கிற மாதிரி வரையணும். ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. 3 ₹1 இதை 2ஐயுமே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த 3 காசையும் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள். இப்போ எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை பயன்படுத்தி உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள். இல்லைனா என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, என்னிடம் நிறைய பணம் சேருகிறது, இந்த மாதிரியாவது சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்ட்டுலாம் கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய விருப்பம்தான். நமக்கே வந்துட்டு சொல்லும்போது சரி போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு கற்பனையும் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 ₹1 எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா, அந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுடணும். பொதுவாக நம்ம மஞ்சள் தூள் டப்பாவில் ₹5 நாணயத்தை மறைத்து வைக்கும் பரிகாரம்னு நம்மளுடைய சேனலில் நிறைய முறை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த நாளில், அதுவும் இந்த வியாழக்கிழமை நாள் வைகாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம் 333 சேர்க்கை இருக்கக்கூடிய நாள். இதில் நம்ம ₹5 மறைத்து வைப்பதற்கு பதிலாக 3 ₹1 நாணயத்தை மஞ்சத்தூள் டப்பாக்குள்ளே மறைச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். ஏற்கனவே நீங்கள் ₹5 நாணயத்தை மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இந்த நாளில் எடுத்துகிட்டு இந்த 3 ₹1 நாணயத்தை வந்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு வைங்க. இதை நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. எப்போவாவது டப்பாவை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த காசை எடுத்து கழுவிட்டு மறுபடியும் கூட நீங்கள் இதே போல் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் குரு பகவானுக்குரிய சிம்பிளையும் போட்டுட்டு இதே மஞ்சத்தூள் டப்பாவில் வச்சிடலாம். எப்போதுமே இந்த டப்பாக்குள்ளே இந்த காசு இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் இருக்கிறத நீங்களே கண்கூட பார்த்து உணர்வீங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.